சைவத்தின் சமயம் வேறு அது சாரே சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லையும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் நிர்வாசகமும் உயிர்தரச் செய்த நால்வர் உற்றாய் நாளையத்தில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய திருவாசகம் முற்றது வழிபாடு சிறுமாக துணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் அமர்ந்திருக்கிற அடியார் மக்களில் நாயகமாக அமர்ந்திருக்கிற சண்முகம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அடிக்கிற வணக்கங்களை கொள்கிறேன். திருக்குறள் நிர்வாகத்தின் நூலில் குருமகா சன்னிதானம் அவருடைய நோக்கி உடைய வணக்கத்தை பெறுகிறோம். இல்லாத புலவருக்கும் அடியும் பேசும்போது எவ்வளோ கேட்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்கலாம் பரவாயில்ல, ஆனால் இது வெளியே ஆறு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் படுத்த படம் எங்கே பார்த்துருக்காங்க, எல்லாம் முத்தி மண்டபத்தில் பார்த்துருக்காங்க. முத்தி நெறி அறியாத அர்த்தம் சொல்ல மாட்டேன், சண்டை வச்சு முத்தி நெறி அறியாத இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இது சென்று சேர வேண்டும். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் படுத்த பழம் இங்கே உட்காந்துக்கிறாங்க, முக்தி மண்டபத்தில் உட்காந்துக்கிறாங்க. பேசுவதெல்லாம் எதற்காக திருவம்பாவை வீதி வீதியாக நாம் பேசுகிறோம், வீதி வீதியாக பாடுகிறோம். நம்ம இறைவன் ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. கட்டுக்குள் வராத ஆன்மாக்கள் நிறைய வெளியில் இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருவம்பாவையினுடைய நோக்கம். ஆக மார்கழி மாதத்தில் திருவாசகம் பாடுகிறோம் என்றால் திருவம்பாவை உள்ளடக்கிய திருப்பள்ளி எழுச்சியை உள்ளடக்கிய இந்த பதிகம் சேரவாரும் சகத்தீரே என்பதற்காகத்தான். வந்திருக்கிற அடியார்களுக்கு ஒருவேளை அசௌகரியமாக இருந்தால் கரண்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கு. ஒருவேளை கரண்ட் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கணும். ஆனால் அப்போவே சொன்னதை மைக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுது. அது திருவள்ளூர் பஸ் சரியா, மன்னார்குடியில் பேசிக்கிட்டே இருந்தோம், கரண்ட் கிடையாது. அன்பர்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குன்னா வெளியில் அங்கே மெயின் ரோடு வாகனங்கள் போகும்போது அங்கே இருக்கிற அடியார்களுக்கு மட்டும்தான் செய்யும். இது அப்படி இல்லை, ஒவ்வொரு சுற்றி இணையிலக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலயத்துடைய வழிபாடு ஒருவரையாக வந்ததுக்கு பிற்பாடு ஆஃப்டர் நடராஜன் ஒருவரையா பிஃபோர் நடராஜன் ஒருவரையா வந்து பின்னால் நிறைய அடியார் பெருமக்களே இங்கே சேர்த்துக்கிறார். இவருடைய பாத்திரம் வாங்கியிருக்கிறார். கட்டிக்காம வழிபாடு, நீதி வெள்ளம், திருமுறை பாராயணம், இப்படி நிறைய பேர் இதெல்லாம் விட திருநீலக்குடியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பேசக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா, ஒரு 50 பேர் அமர்ந்து திருவாசகம் முற்றுவது நடக்கும்போது ஒருவர் பேசுகிறார், அவ்வளோ பேர் அமைதியாக இருக்காங்க. இது ஒரு சாதனை. திருநீலக்குடியிலையும் இது ஒரு சாதனை. எதற்காக மைக்கு இல்லாமல் பேசலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. கடந்த மாதம் கடலூரில் ஒரு நிகழ்ச்சி, நம்ம திருநறையூர் பக்கத்தில் குமராட்சி வழிபாடு நடந்துகிட்டே இருக்குது. நிறைய சேர்லாம் போட்டுருந்தாங்க. என்ன விஷயம்னா, அசௌகரியமாக இருக்கிறவங்க சேரில் உட்காருறது தப்பு இல்லை, உங்களால் முடியாது, வயதானவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், இவர்களுக்கு இன்னைக்கு வந்து அசௌகரியம் கீழே உட்காரு, நல்லா சேர் போட்டு சேர் போட்டாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, முதல்ல அசௌகரியத்துக்காக கால் வலிக்கு உட்காரணும்.
அப்புறமா இந்த காலை தூக்கி இந்த கால் மேலே போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கால் சும்மா இருக்காது, அது ஒரு ஆட்டம் ஆடும். இல்லையே புரியும் நினைச்சு யாரும் தனியாக சொல்லுறது தப்பாடுறது. அது சேருன்னு வந்துட்டுனா அந்த பிரச்சனை வருது. உட்காரணும் முதல்ல ஆசுவாசப்படுத்திக்கிறதா உட்காரணும். உட்கார்ந்த உடனே கொஞ்சம் ஒரு இது கேட்குது. அப்புறமா அந்த காலை தூக்கி இப்படி மேலே போட்டுக்கிட்டா என்னன்னு தோணுது. அப்புறமா இப்படியே ஆடும். உட்காந்துருக்கிறவன் எல்லாத்தையும் ஆடாது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும்னு பணிவாக கேட்குது. அங்கே கூட்டம் நடக்குது. எல்லாருக்கும் கொண்டு வந்து டீயும் போண்டாவும் கொடுக்குறாங்க. என்னாச்சு பேசிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருந்தவங்க போண்டாவும் டீயும் வந்து இதை குடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க போல இருக்குன்னு எல்லாம் சேரெல்லாம் பண்ணி வட்ட வட்டமாக போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒருத்தர் மேடையெல்லாம் பேசிட்டு இருக்கு. அந்த பாவப்பட்ட பேச்சாளர் நான் கைக்கிட்டியில் வச்சுட்டு தம்பி நீங்கள்லாம் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கலந்துருவோம். கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த நிகழ்ச்சி உள்ளவங்களாம் சாமி கொஞ்சம் கோபப்படாது, நான் கோபப்படாதீங்கன்னு சொல்கிறத பேசிட்டு தான் வந்தேன். எனக்கு தலைப்பே கோபப்படாது. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறுல உறங்காவில்லின்னு அவருடைய சீடர், அந்த இடத்துல கோபப்படாதீர்கள் என்று ராமானுஜர் என்னுடைய சீடருக்கு சொல்லி காட்டக்கூடிய இடம். அதை தான் நான் சொல்ல போகிறேன். இதை தான் ராமானுஜர் சொன்னார். இப்போ ப்ராக்டிக்கல் ஆகிடுச்சா? இதுதான் ராமானுஜர் சொன்னார், கோபப்படாதீங்க. எல்லாம் காவி கட்டிட்டீங்க, முன்னாடி ஒரு ராமானுஜருடைய சீடர் ஆகிட்டு நம்மளாம் பெரிய அப்படி நினைக்காது. ஒருத்தனும் மூத்தர மண்ணாய் இவ்வளோதான். நான் பெரிய இடத்துக்கு வந்துட்டேன்ற இருமாப்பு வேண்டாம். ஆனால் திருநாவுக்கரசு சாமிக்கு ஒரு இடத்துல இருமாப்பு வெய்யின்னு சொன்னார். ஏன்னா உணர்வு இருக்காங்க இருமாந்திரி பண்ணிவிடும். அந்த இருமாப்பு என்ன பண்ணும், உள்ளபடி இருக்கக்கூடிய மூல ஆணவமாகிய நிர்வாகத்தை அழிக்கும். அது தேவை. அப்போ எப்படி இருக்கணும், செல்வர் சிவபுரத்தின் பிள்ளார் சிவனடிக்கு பல்லுவோரு ஏற்ற படிந்து. அப்போ பெருமை எப்போதும் பணியும், அதை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த வரலாறு அங்கே சொன்னேன். எந்த இளைஞர்களை பார்த்து தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுமோ அந்த பசங்களுக்கு தான் மேலே போகணும். ஆனால் கடைசியாக அவங்களுக்கு பரிசு கொடுத்து பொன்னாட வச்சு சான்றிதழ் வழங்கும் போது புகைப்படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த பசங்களை தம்பிகளை கட்டி பிடிச்சேன். அது ஒரு பையன் சாமி அவங்க கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நான் எங்கே உதைப்பானுன்னு நினச்சேன். இத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டாருன்னு கோவப்படுவானுன்னு நினச்சேன். பேசினது பூரா உள்வாங்கி நான் உங்களுக்கு கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நான் தாராளமாக அதுக்காக தான் காத்துட்டு இருக்கணும். ஆக சொல்லக்கூடிய இடம் சொல்பவர்கள் கேட்பவர்கள் முக்கியம். எதுக்காக ஐயா இங்கே பேசினாருன்னா, இங்கே சொன்னவர் கேட்டவர் ரொம்ப முக்கியம். யாரோ எங்கேயோ சொன்னார், யாரோ எங்கேயோ கேட்டார்னா இன்னைக்கு நம்ம கையில் வந்து திருவாசகம் என்கின்ற ஒரு புத்தகம், ஒரு நூல். அப்போ யார் சொல்வார் யார் கேட்பார் என்பது இருக்கு. ஏன்னா அவ்வையார் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொன்னால், சொல்லு எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் நெறிக்குள்ளே வரணும், சைவத்துக்குள்ளே வரணும். ஆனால் நாய் வால் இருக்கு பாரு, அதை நிறுத்த முடியாது, அதை முயற்சி பண்ணாதேன்னு சொல்லணும். சுனங்கன் வாழை நிறுத்தலாமான்னு ஒரு கேள்வி கேட்டது. நாய் வாழை நிறுத்த முடியாது. ஏன் அவ்வையாரே சொல்கிறாங்க, மாற்ற முடியாத ஒன்று உண்டா, உலகத்தை இருக்கக்கூடிய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் ரசவாதம் செய்யக்கூடிய சித்தன். அதெல்லாம் மதுரையில் அவருக்கு பேர் எல்லாம் அல்ல சித்தர். இறைவனால் ஆகாதது ஒன்று உண்டா, இயலாதது எல்லாம் இயல்பானாய், அவனால் முடியாது ஒன்றுமே இல்லை. அப்போ ஏன் நாய் வேலை நிறுத்த முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி இருந்தா, திருவாசகம்னு வரும்போது திருவாசகம் முற்றுவதில் வழிபாடு, இத்தனை பேர் வாங்க அழைப்பு சொல்லுவோம். அழைப்பில் எத்தனை பேர் சௌகரியம் இருக்குன்னு வர்றாங்க. மீதம் அன்பர்கள் வெளியில் ஏதாவது பணிகளாக இருக்கலாம். ஆனால் இந்த அழைப்புக்கும் அப்பாற்பட்டு வெளியில் நிற்கிறவர்கள் தான் இப்போ நம்மளுடைய இலக்கு. இத்தனை நூல்கள் எழுதுறதுக்கு காரணம் பாருங்கள், திருவாசகம் இருக்குது, அதுக்கு விளக்கம் இருக்குது, நிறைய வந்துருக்கு. இப்போ எதற்காக வாசகரும் இதனுடைய தேவை என்னங்கிற கேள்வி வரும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புத்தகம் வரும். இது என்ன தேவைன்னா, சிலருக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை உட்படுத்தி படிச்சுங்க, சரியா, ஒரு வார்த்தை போதும். இன்னும் சிலருக்கு பாடல்கள் 51 பதிகங்கள் 658 பேர். இன்னும் சிலருக்கு அதற்கு விளக்கம், இன்னும் சிலருக்கு விளக்கத்திற்கு விளக்க உரை சொற்பொழிவு, நீங்கள் தொடர் சொற்பொழிவு நடத்தணும். தண்டவாணி தேசிகர் ஐயா உரை இருக்குதுன்னா அந்த உரைக்கு ஒருத்தர் உட்கார்ந்து சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவு பண்ணும். சிவஞானம் போதும் மாதவ சிவஞான யோகிகள் கொடுத்த மகாபாசத்தை இன்னொருத்தர் விரிவுரை சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவு பண்ணாதான் சிலருக்கு புரியும். அப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போய் இருக்கிறாங்க.
எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது. மிக எளிமைப்படுத்துவது எப்படிங்கிறது தான் இதனுடைய அந்த திருவாசகத்தை எளிமைப்படுத்தி ஒரே ஒரு வார்த்தையை முடிஞ்சு வச்சு நிற்கிறார். வேலை முடிஞ்சு வச்சுக்குவாங்க. சாமி இந்த கொடுத்தா நமச்சிவாய வாழ்க்கை எங்கே சந்திச்சாலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை நமச்சிவாய வாழ்க்கை நமச்சிவாய வாழ்க்கை. சமீபத்தில் ஒரு அம்மா சந்திச்சாங்க. திருவாசகம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் பேசுறது இல்லை. அவங்க சொன்னாங்க, வழக்கமாக நாங்கள் சந்திக்கும் போது சிவாய நமன்னு சொல்லுவோம். ஒரு சிலர் நமச்சிவாய வாழ்க்கை சொல்லுவாங்க, ஒரு சிலர் போற்றிவோம் நமச்சிவாய சொல்லுவாங்க. திருவாசகம் முற்றுவதில் உங்களுக்கு தெரியும், போற்றிவோம் நமச்சிவாயம் சில பேர் சொல்லி. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம். யாரையும் நீ இதைத்தான் சொல்லணும்னு கட்டாயப்படுத்த முடியும். அப்படி ஒரு சுதந்திரத்தை வழங்குவது செய்வோம். அதனால 63 நாயன்மார்கள், 4 ஆச்சாரிய பெருமக்கள், 4 சமயாச்சாரியர்கள், சைவாச்சாரியர்கள், சாத்திர அருளாளர்கள் பாருங்க. எதற்கு இவ்வளவு? அவ்வளவு சுதந்திரம். உழவாறு பணி பண்ணுறியா, மலர் கொய்கிறியா, கட்டுறியா, சாத்திரியா, சந்தனம் கொண்டு வந்து கொடுக்குறியா, அபிஷேகத்தை பார்க்குறியா, பாடுறியா, பிரதட்சிணம் பண்ணுறியா, ஒன்னொன்றுக்கும் ஒரு தொண்டு. நீங்கள் தினசரி ஆலயத்திற்கு வருவதே ஒரு தொண்டு என்று சொல்லக்கூடிய சமயம் செய்யும். என்னால் வேறு எந்த தொண்டுமே பண்ண முடியல. உடல் உழைப்பு இல்லை, படிக்க தெரியல, கண் தெரியல, வார்த்தை வர மாட்டேங்குது. தினசரி இந்த ஆலயத்துக்குள் வந்துட்டு போங்க, அது ஒரு தொண்டு. அதனால தான் அது நினைச்சாங்க, சரியே கிரியே யோகம் ஞானம் வரும்போது சரியே என்கின்ற தொண்டுக்குள் ஆலய வழிபாடு வருது. இப்படி திருடுவதற்காக ஒருத்தன் கோயிலுக்குள்ள வந்தாலும் அவன் கோயிலுக்குள்ளெல்லாம் வந்திருக்கிறான்னு பார்க்கக்கூடியது செய்யும். நான் சொல்றது இருக்கிறதுலே ஏமாளி, உச்சக்கட்ட ஏமாளி யாரோ அவன் சைவத்தில் போயிருவான். ஏமாறுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னை ஏமாத்துறதுக்கு யாருப்பா வருவீங்க சொல்லிட்டு சைவம் உட்காந்து நீ ஏமாத்திட்டே நினைக்கிறியா, சிவன் சொத்தை திடீர்னு நினைக்கிறியா, அவனுக்கு என்ன தண்டனை சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறது. அதுவே தண்டனை தானே. சிவன் கோவில் சொத்தை ஒருத்தர் திருடுறா, அவனுக்கு என்னங்க தண்டனை? அதுவே தண்டனை. அது அவனுக்கு தெரியலையே, தூக்கிட்டு போ. அது எவ்வளோ பெரிய தண்டனை நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியல. தூக்கிட்டு போகிறான். கோயிலுக்குள்ள வந்திருக்கான்ல, செய்வான். அதை பார்த்து இப்படி இதுக்குள்ள எளிமைப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகளை ஒரு அம்மா சொல்கிறாங்க. நமச்சிவாய வாழ்க்கை சொல்கிறாங்க, சிவாய நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஏன்? இப்போ அவங்க சிவாய நம்மன்னு சொன்னாலே நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறாங்க. சிவாய நம்மன்னு நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மாவோயிஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. ஏங்க சிவாய நம்மன்னு சொல்லவே கூடாதான், பெரிய பாவமா? இப்போ நான் இங்கே வந்த உடனே எனக்கு அம்மா பதிவு கொடுத்தா நானேயோ தவம் செய்வேன்னு அந்த இடத்துல தான் சிவாய நம்மன்னு வருது. இப்போ தான் 4 நாள் ஆச்சு அந்த அம்மா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு. வந்த உடனே ஐயா புத்தகத்தை கொடுத்து பாட்டு திரும்ப தெரியுமானது அங்கே வந்து பாரு, நானேயோ தவம் செய்வேன் சிவாய நம்ம எனக்கு விட்டுறேன் ஐயா சொல்கிறாங்க. பாருங்க, நகையெல்லாம் போட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? நகை எல்லாம் போட்டுருக்காங்க. எத்தனை நகை இருக்குது? எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று தான் தொங்குது. மாலை 5-6 தொங்குது. அப்போ நகை எத்தனை தொங்குதுங்க? 1 தான் தொங்குது. நகை போடக்கூடாதுன்னு அர்த்தமா? எந்த வசதி அவ்வளோதான் இருக்குது, பூ நிறைய போடுறேன், இதாவது உனக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசை, ஒன்று போடுறேன். ஏன் சிவாயணமா சிவாயணமா சிவாயணமான்னு சொல்லக்கூடாது. அவர் நகை 1 போட்டால் போதுன்னு எப்படி பார்க்குறோமோ, சிவாய நம்ம என்பதை நகையாக நான் பார்க்கிறேன், 1 போட்டால் போதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நமச்சிவாயத்துக்கும் பஞ்சாயத்தருக்கும் சிவசிவருக்கும் சிவாய நமக்கு போட்டி வச்சு எது பெருசு எது பாவம் எது புண்ணியம் தேடுனீங்கன்னா திருவாசகத்துக்குள்ள இன்னைக்கு கீழே வச்சிருக்காங்க பேப்பரை போட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு செய்து சண்டை போட்டுருக்காரு. சைவத்துக்கு அது மடங்களாக இருக்கட்டும், மன்றங்களாக இருக்கட்டும், அடியார் பெருமக்களாக இருக்கட்டும், முற்றோதல் பண்ணக்கூடிய குழுவாக இருக்கும். எதற்கு இந்த சண்டை? போற்றிவோம் நமச்சிவாய சொல்கிறவங்களுக்கு போற்றிவோம் நமச்சிவாய திருவாசகம், நமச்சிவாய வாழ்க சொல்கிறவங்களுக்கு நமச்சிவாய வாழ்க திருவாசகம், சிவாய நம்ம சொல்கிறவங்களுக்கு சிவாயம். இப்போ நீங்கள் ஒரு குருநாதற்ற உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பயம் வரும். இந்த பயத்தை அடித்து உடைச்சவர் தான் ராமானுஜன். அனுப்ப முடியும் யாருக்கும் சொல்லாத, உனக்கு இது பலிக்காது, நீ நரகத்துக்கு போயிடுவேனான்னு சொன்னதுக்கு பின்னாடி திருக்கோச்சியூர் கோபுரத்து மேலே ஓம் நமோ நாராயணான்னு ஒரு பைத்தியம் சொல்லி இருக்குதுன்னா அந்த பைத்தியத்தை விட உயர்ந்த அடியார் இந்த உலகத்தில் உண்டான்னு கேட்குறேன். நம்ம போய் நீ சிவாய் நம்ம சொல்லாத பாவம்னா இதுக்கு என்ன பொருள்? உள்ளே வருவானா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீ ஒன்று பயக்காட்டு ஒருத்தர் சொல்கிற கோவில் விளக்கெடுத்துருக்காரு, ஒருத்தர் தீப எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு குருக்கள் தலையில் நிற்கிறார். ஐயோ தீப எண்ணெயை கொண்டு வந்துட்டீங்களா, இதெல்லாம் ஏற்றக்கூடாது. வீடியோ சாமி தின்னுட்டுனா நல்லெண்ணெய் குளிக்கிறார், தின்னுட்டுனா நல்லெண்ணெய் குளிக்கிறார். இங்கே வந்து தின்னுட்டுனா கொடுக்குறோம். இப்போ நாங்கள் போயிட்டு வர கோவிலுக்கு பாருங்க, ஒரு விளக்கேற்றுறதுக்கு வழி இல்லை. நான் சொல்கிறேன், அங்கே உங்களுக்கு தீப எண்ணெய் கூட கிடைக்கலன்னா மண்ணெண்ணெயில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போங்க, அது விடிய விடிய எரிட்டுவேன். இந்த வழிபாடு ஆண்டுதோறும் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் நடக்குது.
இப்போ ஒரு 5 ஆண்டுகளாக இங்கே நம்ம நடக்கும். 2 நாளைக்கு முன்னாடி அடியன் புதுக்கோட்டைக்கு போனேன், குளத்தூருக்கு போனேன். அந்த சிவன் சாமி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த கோயில் சாமி பேர் ஞாபகம் இருக்கா? சுந்தர சோழீஸ்வரர். 2 பேரை ஒட்டிக்கிட்டார், ஒரு பேர் இல்லை, 2 பேரை ஒட்டி கொண்டார். சுந்தரேஸ்வரர், சோழீஸ்வரர். சுந்தர சோழீஸ்வரர் பேர். புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் அப்படி இருந்து இன்னைக்கு பரவாயில்லை. புதுக்கோட்டை மாவட்டங்களில் கிராமந்தோறும் சிவாலயங்கள் தேவன் கிடைக்கும். ஊரில் குடியிருக்கிற ஆட்களே இல்லை. நான் போய் பார்த்தா சொல்கிறேன், தப்பா எடுத்துக்கூடாது. ஊர்களை போய் பார்க்கும்போது சுடுகாடு மாதிரி 2 பேர் இங்கே நடக்கிறாங்க, 2 பேர் அங்கே நடக்கிறாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட குடவரை கோயில்கள், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட குடவரை கோயில்கள் தேவன் கிடைக்கும். ஒரு விளக்கே தெரிஞ்சுக்கு நாதி. இதே குளத்தூர் கோயிலுக்கு போகிறேன், 4 பக்கம் வேலி போட்டு கேட்டு போட்டு கூட்டிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு மாடு உள்ளே படுத்துருக்கு. பார்த்தா ரிஷப் நந்தீஸ்வரர் பண்ணுவார். அவரை அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணி 2 லிட்டர் எண்ணெயை ஒரு அடியார் உட்கார்ந்து விளக்கேற்றிட்டு இருக்கிறார். பேர் பரமசிவம். சரியா? என்ன செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் பரமசிவம். ஒரு அடியார், இன்னைக்கு குருக்கள் கிடையாது கோவில். ஒரு அடியார் 4 கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றுறாங்க. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட தீப எண்ணெய் ஏற்றாத, நல்ல எண்ணெய் தான் ஏற்றணும். நல்ல எண்ணெய் கடைக்கு போனீங்கன்னா 800 ரூபா. என்ன விலை வைக்கிறது தெரியுமா? நீங்கள் நல்ல எண்ணெய்னு எதை தேடுவீங்க? அதை முதலில் தூங்கக்கூடிய ஒருத்தருக்கு வழிகாட்டுவதற்கான பாதையை சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு அவனை பயம் காட்டினீங்கன்னா உள்ளே வர மாட்டாங்க. இன்னும் சிலருக்கு என்ன தெரியுமா நோக்கம்? அவங்க முதல்லையே வரும்போது சரி பண்ணிட்டு இருந்தால் பின்னாடி சரியாக இருப்பாங்கல்ல. மாணிக்க வாசகர் பெருமான முதல்லையே சரி பண்ணணும்னு சாமி நினைச்சு அந்த இடத்துலயே தொட்ட மாத்திரத்தில் ரசவாதம் போல அவரை பொண்ணாக்கி கொண்டுட்டு போயிருக்கலாம். மிச்சம் விட்டுட்டு போறதுக்கான நோக்கம் என்ன? மெய்யடியார் வந்து உன் தாள் சேர்ந்தார், என்ன விட்டுட்டு போயிட்டு? இப்போ தங்கி நிற்போர் தயங்கி நிற்கிறோம். பெரியார்கள்லாம் போய் சேர்ந்தாங்க. ஏன் விட்டுட்டு போனார்? என்ன ஏன் விட்டுட்டு போனேன்றது? அப்போ உன்னை விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. திருவாசகம் என்ற ஒன்று மலர்ந்தது, திருக்கோவையார் என்ற ஒன்று மலர்ந்தது. எத்தனையோ இன்றைக்கு விளக்கங்கள், அதற்கான விளக்க உரைகள் வந்து கொண்டது. அது அடியார் பெருமக்களுக்கு இத்தனையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் எடுத்த உடனே தயவு செய்து ஒருத்தரை பயங்காட்டப்பட்டார். எந்த அளவுக்கு ஒருத்தரை எளிமைப்படுத்தி உள்ளே கொண்டு வர முடியுமோ ஐயா சொல்லுவாங்க. 10 இடத்துல புதுசாக யாராவது அடியார் வந்தால் அவங்க கையில் ஒரு திருவாசகத்தை கொடுத்தா, ஐயா நீங்கள் ஒரு பதிகம் படிங்க, அடுத்த பதிகம் வருது. இருக்கிறதுலே சின்ன பதிகம் திருப்புலம்பல். புலம்பல் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? யாராவது புதுசாக வந்து அடியார் கையில் கொடுங்க, அவங்க வாசிக்கிட்டு. பள்ளிக்கூடத்து குழந்தைகளாக இருக்கும், இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம், கையில் கொடுத்து எனக்கு வாசிக்கிட்டு. நீ பள்ளிக்கூடத்தில் பேப்பர் இருந்து பாருங்க, இந்த புத்தகம் படிப்பீங்களா, பேப்பர் வாசிப்பீங்களா, அது கூட வாசிக்கணும். எடுத்து வாசி. அப்போ அந்த குழந்தைகள் அதை வாசிக்க தூங்கும்போது ஒரு சில எழுத்து பிள்ளைகள் வரலாம், விடுங்க. அது அடுத்த வரும்போது அதை கூப்பிட்டு சொல்லுங்கள். சபையில் கூப்பிட்டு அதை அசிங்கப்படுத்தாமல் அது பாட்டு பாட விடுங்க. அப்புறமா நான் நல்லா பாடுறேன் தட்டான்னு கேட்கும்போது, நல்லா பாடணுமா, இந்த இடத்துல இது என்ன தப்பா சொல்லணும், இப்படி சொல்லணும். ஏன் எழுத்து பிள்ளைகள் உள்ளது? வாசிக்கிறது தமிழ். அருமையா சொன்னார், அழித்து பிறக்க ஒட்டா ஐயேரன் கவியே அம்பா எழுத்து பிள்ளைகிற கற்கின்றீங்க சொல்லுங்க. எழுத்து பிள்ளாமல் இல்லை பாடுப்பான் சொன்னவர் அருணகிரிநாதர். அப்போ முதல்ல வரும்போது அருணகிரிநாதருக்கு பாட தெரியாதுல்ல. நம்ம ஒரு கேள்வி கேட்டா, ஏயா உனக்கு முதல்ல ஆனாவன தெரியுமா, நீ வந்து இன்னும் எழுத்துப்படை இல்லாமல் பாடுங்க. அப்புறம் முருகப்பெருமான் அவருக்கு அருள் கொடுத்து வெற்றிவேலால் அவருடைய நாவிலை எழுதி அவரை பாட சொல்லும்போது பாடு. அதுக்கு பிற்பாடு அவர் மக்களுக்கு அதை உபதேசமாக சொல்லுவார். பிழை இல்லாமல் பாடுங்க, பிழை இல்லாமல் எழுதுங்கள் சொல்லு. அதை தான் நம்ம குழந்தைகளுக்கும் புத்தடியார்களுக்கும் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். அதே போல் வரும்போது அந்த பிடித்த 10 நல்ல ஒரு பதிகம். 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாணிக்க வாசகரும் என்கின்ற இந்த நூல் இது சம்பந்தமாக சிந்திக்கும் போது தண்டவாணி தேசிகர் ஐயாவுடைய உரையே நிறைய அடிபட்டு வருது. அதை ஏற்கனவே பார்த்தோம். தெரியும், பழைய உரையை தழுவி நாம் கொண்டு போனதை சரியாக இருக்கும். இன்னும் நம்முடைய செய்திகள் என்னென்னா நம்ம சிந்தனை கொடுத்துருக்கிறானோ அதிகமாக அது உள்ளே கொண்டு போகும். காரணம், தண்டவாணி தேசிகர் ஐயா எழுதும்போது இருந்த விளக்கம் அதற்கு பிற்பாடு சில விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கலாம். சில செய்திகளை சொல்லும். ஏன்னா மூல ஓலையிலிருந்து படியெடுக்கப்பட்டது, அதுக்கு பிற்பாடு அது திருத்தப்பட்டது. இப்படி நிறைய இன்றைக்கே உங்களுக்கு தெரியும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நான் வாசிக்கிறோம். திருவாவடுதுறை மடத்தில் சில பதிப்பில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க 23வது சன்னிதானம், அதுக்கு கூடிய மரியாதைக்குரிய சன்னிதானம் அவர்களுக்கு போது அதை குறிப்பிட்டு சொல்லுவார்.
இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. அதே மாதிரி தோடுடைய செவி இன்றைக்கு வரைக்கும் 2 மடங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்து கொண்டு பெரிய நினைக்கிறது. திருவாவூர் கருத்தூர் திருப்பந்தாள் உள்ளிட்ட மடங்களுக்குள்ளேயே இந்த ஒரு முதல் பதிகத்தினுடைய முதல் பாட்டு தோடுடைய செவியின் இந்த முதல் பாடலுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு குருநாதரை பிடிக்கணும். ஒரு குருநாதர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறார், ஒரு செய்தியை அவர் மூலமாக நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கு அது பிடிக்கணும். ஒருவேளை அவர் சொல்கிற கருத்துலேயோ இல்லை அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது நடைமுறையில உங்களுக்கு அது பிடிக்கலன்னு போது ரொம்ப அழகாக இன்னொரு இடத்துலையும் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு நீங்கள் அழகாக படிக்கலாம், தப்பே இல்லை. திருமூலர் சொல்லி கேட்டுட்டு அதை குருநாதரை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கொடுத்துட்டு செய்வோம். ஒருத்தன் கிடச்சிட்டான்னா இவன் தான் கடைசி வரைக்கும்னு சொல்லலை. உனக்கு ஒருவேளை இந்த குருநாதர் சரியா போதுன்னு தோணுதான் இங்கே எடுத்துப்போம். அதுக்காக உனக்கு முதல்ல கண் அப்படி திறந்து கொடுத்தாம்ப அவனை தயவு செய்து மறந்துடாது, அவனை தூற்றாது. ஞான குருன்னு ஒருத்தன் கிடைக்கலாம். உங்களுக்கு டாக்டரேட் பண்ணும்போது முனைவர் பட்டம் பட்டும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வாத்தியார் கிடைப்பார். ஆனால் உன் கையை பிடிச்ச அந்த உடஞ்ச சிலேட்டில் ஆனான்னு எழுதி காமிச்சாப்பாரு, சாகிற வரைக்கும் அவனை மறக்காது. நம்ம என்னமோ பெரிய நிலைக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் இவர் என்ன அவர் இப்படியே தான் இருக்கிறாரு. அவர் நம்ம நினைப்போம், நீங்கள் இப்போது +2 படிக்கிற ஒரு பொண்ணுங்க இருக்குது, 1ஆவது படிக்கும்போது அவங்க வாத்தியார்கள் கொடுப்பாங்க, பாருங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் அம்மா இருக்கிறாங்க டீச்சர், உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ அவங்கள்ட்ட ஒரு குழந்தைய அனுப்பிச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் அதே தான் நான் போடு. நம்ம டிகிரி முடிச்சுட்டு வந்தாச்சு, இன்னும் அம்மா என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்கும். வருடம் 2025 ஆகிவிட்டதுக்காகவோ இல்லைன்னா அவர்கள் நிறைய படித்து விட்டாருங்கிறதுக்காகவோ அந்த குழந்தைக்கு சொல்கிற பாடத்தை நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாது. அப்போ அதற்கு சொல்லுவதற்கு என்ற ஒரு முறை இருக்கிறது. அப்படித்தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு இவர் இன்னும் வளரவே இல்லை அப்படியே இருக்கிறாருன்னா அவருடைய வேலையை வச்சு. அதனால நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் தேட 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 உங்களுக்கு ஞானகுரு கிடச்சிக்கிட்டே இருப்பான். திசை திசையாக எவ்வளோ பேர் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒரு செய்தியை உருவாக்கி கொள்ளே. நான் அப்படி இந்த செய்தியை படிக்கிறேன், அந்த மாதிரி எடுத்து படிக்கிறேன். அது திருவாசகம். இப்போ நம்ம பாட்டு 38வது பதிகத்தை எடுங்க, எல்லாரும் கையில் எடுங்க. அந்த 38 பதிகம் பாடினோட 37 எனக்கு பிடித்த பதிவு, 38 புலம்பல் வரப்போகுது. 37 எடுத்துக்கிட்ட பிடித்த பட்டு அதுல திருத்தோணிபுரத்தில் அருள் இருக்கா, திருத்தோணிபுரம். இதை விளக்கம் எழுதினவர்கள் மிக சரியாக ஒரு அதை கூட தன்னுடைய விளக்கம்னு சொல்லுது, குருவரும் விளக்கம் தான் அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா இந்த ஆன்மாவுடைய சிக்ஷனுக்கு திருவாசகத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு பத்தாது. அப்போ வரக்கூடிய ஆன்மாக்கள் கிடைத்தேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க போது சரி குருவருள் விளக்கம்னு எழுதிருந்து அவங்க எழுதுவாங்க. இதில் சமீபத்தில் அடியும் படித்து ஒரு நூலில் ஒரு ஆசிரியர், நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் யூடியூப்ல பார்க்குறீங்க. அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க, திருவாசகத்தினுடைய மூலப்பிரதியில் பிழை இருக்குது. இப்போ உள்ள சில அன்பர்கள் அந்த பிழையாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசகர் எழுதின ஒரு சாமி, இவர் என்ன சொல்லுங்க, சொன்னவர் மாணிக்கவாசகர், எழுதினவர் சாமி. இப்போ அதில் பிழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை வர்றதுன்னா பிரிண்டிங்கில் தான் வந்துருக்கலாம், இல்லை பின்னாடி வருது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஆன்மாக்கள் இருக்குது. என்ன இதில் செய்தினா, இந்த முதல் பாட்டில் மும்பருக்கு அரசே ஒளிவர் யோகமையை தனக்கு கொம்பனப்படுத்தி இருப்பது ஆண்டு வாழ்வு அறவாழ்த்த மருந்தே. மருந்தேன்னு யார் கூப்பிடுறாரு? சாமி சொல்லு மருந்தே. அப்புறம் பாருங்க, செம்பொரு துணிவே யார் கூப்பிடுறாரு? இவன் துணிவே. சீருடை கலவே யார் கூப்பிடுறாரு? இங்கதான் ஒருத்தர் ஒரு கேள்வி இருக்கு. சீருடை கலவே, நீங்க துணிவே கூப்பிடுறீங்க, மருந்தே கூப்பிடுறீங்க, மாணிக்கமே கூப்பிடுறீங்க, இதெல்லாம் அழைப்பு, இறைவனை கூப்பிடுறது. கடலேன்னு கூப்பிடும்போது கடல்னா என்ன? அவர் ஒரு ஆசிரியர் சொல்லுவார், அது தண்டமாய் தேசிய சொன்னதில்லை, வேறு ஒரு ஆசிரியர் சொல்லுவார், கடல்னா திருவடி. திருவடி என்பது இறைவனுடைய உறுப்பில் ஒன்று. இப்போ கண் இருக்கு, கண்ணேன்னு கூப்பிடலாம், மூக்கேன்னு கூப்பிடலாம், காதை கூப்பிட முடியும். என் மூக்கு சொல்ல முடியாது, என் தங்கம் சொல்லலாம், குழந்தைய கொஞ்சம் என் தங்கம், என் செல்லம்,
ஆனால் அந்த குழந்தைகிட்ட அன்பு மிகும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? என் மூக்கு, என் கண்ணு, என் கண்மணி, கண்ணின் மணியா இன்றாய் போற்றி. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறார். அது சீருடை கடலே இல்லை. ஏன்னா கடல் என்பது ஒரு உறுப்பு. இறைவனை ஒரு உறுப்பை சொல்லி அழைக்க மாட்டார்கள். என் மூக்கே, என் காலை, என் கையே அழைக்கல. எங்குமே தனக்கு சொல்லும் போது என்னென்று அறிவது? நம்மளுடைய மனதை கூப்பிட்டு சொல்றார். மனதை கூப்பிட்டு மனமே கேள்வி, நெஞ்சகமே கேள்வி இப்படி சொல்லுவோம். ஆனால் இறைவனை அப்படி கூப்பிட முடியாது. ஆகையினால இந்த இடத்துல பின்னால் எழுதினவர்கள் யாரோ ஒரு பிழை பண்ணிட்டாங்க. சீருடை கடலே இல்லை, சீருடை கடலே கடலே சீருடை கடலேன்னு எழுதுறாரு. ஏன் பல இடங்கள்ல கடலேன்னு அழைக்கிறார். கரை இல்லாதவன், அவனுக்கு எல்லை இல்லாத மாகடல், எல்லை இல்லா இன்ப மாகடலே கூப்பிடுறாரு. ஆக அந்த இடம் கடலே என்று வந்திருக்க வேண்டும், அது கடலே என்று மாறி. இலக்கணப்படி எப்படி இருக்குங்கிறது புலவர்களுக்கு தான் தெரியும். எத்தனை மாத்திரை வருது, அது இடையே சரியாக நிற்குதா என்பது நீங்கள் மாத்திரையை கணக்கிட்டு எழுத்துக்களை கணக்கிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் ஏன் சொல்லுவேன்னா, திருவாசகம் என்று வரும் பொழுது மாணிக்க வாசகரை சிவபெருமான் ஒரு வார்த்தை உட்படுத்தி பற்றினான். ஒரே ஒரு வார்த்தை உட்படுத்தி பற்றினான். மாணிக்க வாசகருக்கு அது போதுமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிடக்கிற இந்த ஆன்மாக்களுக்கு, இது பற்றி இருக்கிற இந்த அடுக்குக்கு இது போதுமா? ஒரு கேள்வி. இன்றைக்கு ஒரு வார்த்தையில் ஒருத்தனை முக்தி அடைய வைக்க முடியுமா? கேள்வி. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளோ பெரும் புண்ணியம் செய்த ஆன்மாக்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, இனிமேல் அதற்கான வாய்ப்பு இல்லை. எல்லாம் கிடக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே ரொம்ப அதிகமான, இன்னும் சொல்ல போனால் அரியர் வச்சுருக்கக்கூடியது. ரொம்ப இனிமையாக படித்து தேர்ச்சி பெறக்கூடியவங்களாம் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. இப்போ உள்ளவங்களாம் நிறைய அரியர் வச்சுருக்கவங்க. அதனால் சாதாரணமாக முடியாது அப்படி நினைக்கிறோம். வாஸ்தவம். நான் இப்போ எதுக்காக செய்தி சொல்ல வரேன்னா, இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் கூட திருவாசகத்தில் ஒரு இடையில் ஒரு இடத்தில் ஒரு பிழை வந்திருக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் ஒரு இடத்துல கொண்டு போயிருக்காரு. நான் சொல்றது இவ்வளவு சொல்றவர் ஒரு அடியார். இது சாதாரண புத்தகம் இல்லை, தமிழ்நாடு உலக அளவில் பதிப்பு பெற்ற ஒரு புத்தகம், ஒரு நூல். நான் பேர் சொல்லிடுவேன், அந்த ஆசிரியர் பேர் பிடிக்கிறேன், தேவையில்லாத நீங்கள் தேடுங்க, தேடி கண்டு கொண்டு இந்த மாதிரி இது எங்கே இருக்குது, இவர் சொன்னது அது எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. நல்ல தமிழ்நாடு அளவில் ஒரு பெயர் வச்ச ஒரு புத்தக பதிப்பு உள்ளது. அந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த உரையாசிரியரும் சாதாரண ஆளு. அப்போ நம்முடைய பெரியோர்கள் அருளாளர்களுடைய இந்த வாசகங்களுக்கு, தெய்வ தமிழுக்கு, திருமுறைகளுக்கு உள்ள பொருள் என்ன என்பதை சொல்ல வேண்டுமே தவிர புதிதாக நாம் ஒன்றை கற்பிக்க முடியாது என்பதை தெளிவாக இருக்கிறான். ஒரு தடவை புதுக்கோட்டை திருக்கோகரணம் போயிருந்தப்போ அடிக்கடி நான் அதை சொல்லுவேன். மறையுடையாய் தோல்வியா என்கிற பதிகத்தை அர்த்த ஜாமத்தில் அடியார்கள் உட்கார்ந்து வாசிக்கிறாங்க, பாடுறாங்க, சொல்லப்போனால் வாசிக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவு. அதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நெடுங்கல மேயவனேன்ற வார்த்தை வரக்கூடிய இடத்த கோகரண மேயவனேன்னு மாற்றி பிரிண்ட் பண்ணி எல்லாரும் கையிலையும் கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியும். பிரிண்ட் பண்ணி அந்த நெடுங்கல மேயவனுங்கிற வார்த்தை அந்த ஊருடைய தலத்தினுடைய பெயரை எடுத்துவிட்டு அவர்கள் தலமுங்கிறதுனால கோகரண மேயவனே போட்டு எல்லாரும் பாடிக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இது என்னங்க திருக்கோகரணம் பாடல் பெற்றதா, இந்த கோயில் பாடல் பெற்றதா? அந்த பாடல் பெற்ற திருக்கோகரணம் கர்நாடகாவில் இருக்குது. அரபிக்கடலுடைய ஓரத்தில் அந்த கர்நாடகா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கோவான்னு சொல்கிறோம்ல, டூரிஸ்ட் போகிறாங்க கோவா, அந்த கோவாவுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த திருக்கோகரணம். அதான் அப்பர் பெருமான் சொன்னால் கோகரணம் சூழா காகலா மயிறு, அது பதிகம். அப்பர் பதிகம் இருக்குது, ஞானசமுதர் பதிகம் இருக்குது. அந்த தலம் தனி தலம். புதுக்கோட்டையில் இருக்கிற கோகரணம் வைப்பு தலமாக இடப்படுகிறது. அவ்வளோதான், பாடப்பட்ட தலமாக இது கிடையாது. ஆனால் அவர்கள் எங்கள் தலத்துக்கும் ஒரு பாட்டு வேணுன்றதுனால நெடுங்கலம் பதிகத்தை எடுத்து அவர்களுடைய பதிகமாக அதை மாற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சரியா? போனீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவாரத்தை நீங்கள் நம்புறீங்க, திருவாசகத்தை நம்புறீங்க, திருமுறைகளை நம்புறீங்கன்னா அது என்ன அளவில் இருக்கோ அதை அப்படியே பாடுங்க. நெடுங்கல மேயவனேன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவன் நெடுங்கல மேயவன் தான்.
இங்கே இருக்கிறவன் திருநீலக்குடிக்காரன், இங்கே இருக்கிற திருநீலக்குடிக்காரன். நீ அண்ணாமலை பதிகம் பாடுனா அண்ணாமலை தான் பாடணும். இதோ திருவம்பாயில் வருது, ஆதியும் அந்தமும் இல்லான்னு வருது, அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்று வருது. ஏன் நமக்கு ஒரு ஆசை, அந்த அண்ணாமலை தூக்கிட்டு திருநீலக்குடி சென்றான். அண்ணாமலைன்னு வர்ற இடத்த நமக்கு இந்த தலத்துக்கு பெருமை, நம்ம தலம் பெரும் சாதாரண தலம் இல்லை, நல்லா தெரியுது. ஆனால் அதுக்காக அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று எடுத்துட்டு திருநீலக்குடியான் அடி சென்று வாசிக்க முடியுமா? அது அதில் இருக்கக்கூடிய சில விளக்கங்களுக்கு நமக்கு ஒரு அறிவு ஞானத்தை அவன் உண்டு பண்ணும்போது ஒரு சந்தேகம் எழுகிறது. இப்படி இருக்கலாமோ, இது இப்படி இருக்கலாமோ? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படி இந்த திருவாசகத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கலாமான்னு எழுதினவர் கூட, சீருடை கடலே இல்லை சீருடை கடலேன்னு எழுதினவர் கூட இப்படியும் இருக்கலாமோ, ஒருவேளை பின்னாடி அந்த படியெடுத்தவர் தவறாக எடுத்துட்டாரோ. ஏன்னா இப்போ நம்ம அந்த புத்தகம் பார்க்குறோம், இன்னைக்கு வந்து வெளியிட்ட புத்தகம், அதை நான் ப்ரூஃப் பார்க்கும்போது நிறைய பிள்ளை இருக்குது. அப்போ ஐயா சொன்னால் இந்த முழுமையாக முடியல, அடுத்த ஒரு ப்ரூஃப் இருக்காரு. ஏன்னா பதிப்பாசிரியர் எழுதினவரும் பதிப்பாசிரியருமாக ஒரு புலவர் இருக்குது. அப்போ நமக்கு புரியும். ஆனால் சில தவறுகள், மனித தவறுகள்னு சொல்லுவோம், அது வந்துடுது. இப்போ நீங்கள் சரியாக அதை திருத்திட்டு பிரிண்டிங் அனுப்புவீங்க. பிரிண்டிங்கில் இருக்கிறவர் அதை திருத்தினாருன்னா கடைசி நேரத்தில் என்ன தெரியும், அவர் என்ன நினைப்பார், மாறி இது ஒன்று ஆசிரியர் தப்பு பண்ணிட்டாரு, இதனால நம்ம முன்னிலை பண்ணி இடையில கூட உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேவாரம் அவினாசி கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லி காலனை சாமிகள் பாடுறார். கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லி இந்த குளக்கரில் வந்துன்னா முதல்ல இந்த பிள்ளைய விழுங்கிச்சு, அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடு. அவினாசி எப்படி கரைக்கால் எங்கே அந்த குழந்தைய முழுங்கிச்சோ முதல்ல அந்த இடத்துல கொண்டு வந்து கொடு கேட்குறேன். சுந்தரத்து கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனை. ஏன் முதல்ல தனியாக வரல, காலன் சொல்லி வந்தது. முதலுக்கு யார் ஏஜென்ட் ஆர்டர் போட்டவன் யார்? காலன். காலன் இங்கேருந்து வேலை செய்யலாம், காலன். அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் தெளிவாக சொல்கிறார், கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு. இதை ஒரு பதிப்பாசிரியர் எழுதுறவரும் புலவர், அதையும் நான் பேர் சொல்ல விரும்பல. புத்தகம் எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் பார்த்து ஃபைனல் பிரிண்டிங் போயாச்சு, ஓகே போட்டு பிரிண்டிங் ஓடுது. அந்த பிரிண்டிங் செக்ஷனில் இருக்கிற ஒரு பையன் இதை பார்த்துட்டான். கரைக்கால் முதலையை என்ன இந்த ஆத்தியார் தப்பு விட்டாரு, காரைக்கால்னு போடுறதுக்கு பதிலாக கரைக்கால்னு போட்டாலும் ஒரு கால் போட்டு காரைக்கால் முதலையை பிள்ளை தெரிஞ்சு அந்த பிரிண்டிங் என்ன இருக்கு. ஏன்னா அந்த பிரிண்டிங்கில் உட்காந்துருக்கிற பையனுக்கு காரைக்கால தெரியும், கரைக்கால் முதலைன்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. இதான் விஷயம் தான் செய்யாது. அந்த தம்பிக்கு காரைக்கால தெரியும், கரைக்கால் தெரியாது. ஏன்? தேவாரம் பதிகம் படித்தவங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை. எச்சான் மறக்கேன் பதிகம் பாடி இருந்தால் தெரிஞ்சிடும். கரைக்கால் முதலையேன்ற அந்த வரலாறு எதை பற்றியதுன்னு தெரிஞ்சிருந்தால் அது சரியா தப்பான்னு தெரிஞ்சிடும். தெரியல, ஆகையினால் கரைக்கால் காரைக்கால். அப்போ அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் அது சரி. அவர்கிட்ட கேட்டா கடைசி நேரத்தில் நான் மட்டும் திருத்தலைன்னா அது பிள்ளையாவே போயிட்டு பார்க்கணும். இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னென்னா, ஒருவேளை புத்தகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிள்ளை வந்துருக்கலாம். நாங்களே நிறைய பார்க்குறோம். ஒரு சின்ன பத்திரிக்கை, ஒரு பக்கம் பத்திரிக்கை A4 சீட், ஒரு பக்கம் பத்திரிக்கையை பிரிண்ட் பண்ணி விடும்போது அவ்வளோ பிள்ளைகள் வருது. அதே மாதிரி கல்யாண பத்திரிக்கை, அந்த பெற்றோருக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதுப்பா, எவ்வளோ நாளும் நான் காத்துட்டு இருந்தேன், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுதுங்கிற மகிழ்ச்சி வந்து அந்த கண்ணு முன்னாடி நிற்கும். அது எப்படி நிற்கும் தெரியுமா? இப்போ பாருங்களேன், உங்கள் கண்ணு முன்னாடிலாம் கண் கலங்கி வந்து அந்த கண்ணீர் நிற்குது இல்லை, ஒரு லேமினேஷன் கொடுத்த மாதிரி ஒரு கோட்டு வந்து நிற்குது இல்லை, அது மறைக்கும். அந்த ஆனந்தம் வந்து மேல் எழும்போது அந்த கண்ணை வந்து மறைக்குது. எத்தாப்புல வந்து யார் நிற்கிறார்? உங்கள் பிள்ளை வந்துட்டு, அவங்க பையன் வந்திருக்கான், அவங்க அப்பா வந்திருக்கிறாங்க, அம்மா வந்திருக்காங்க, பல ஆண்டுகள் அவங்கள ஆச்சுன்னா அவன் என்ன கலரில் புடவை கட்டியிருக்கான், வேட்டி போட்டு கட்டியிருக்கான், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான் தெரியாது. அப்பா வந்துட்டு கண்ணு பூரா அப்படியே கலங்கி போய் பிடிச்சிக்கோங்க. அது ஒரு கோட்டை அங்கே வந்துடும், தெரியாது. அவர் நெத்தியில் என்ன இருக்குது, கழுத்தில் என்ன இருக்குது தெரியாது. அப்படிதான் மாணிக்க வாசகர் அங்கே போய் பிடிச்சது. சத்தம் தான் அவருக்கு கேட்குது. கேட்ட மாதத்தில் ஓடி போய் பட்டினார். உங்களுக்கு தெரியுமா, மதுராம்பட்டினம் பக்கத்தில் ஒரு ஆவுடையார் கோயில் இருக்குது. நம்ம ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் அரண்மனை ஆவுடையார் கோயில் போன திருப்பெருந்துரு. அதிராமப்பட்டினம் பக்கத்தில் சின்ன ஆவுடையார் கோயில் ஒரு ஆவுடையார் கோயில். அங்கே எப்படி மாணிக்க வாசகர் அங்கே அந்த சாமியை தரிசனம் கொடுத்தாரோ அதே போல் ஆவுடையாராக இருக்கிறாங்க. மாணிக்க வாசகருக்கு சாமி உபதேசம் பண்ண அந்த காட்சி அப்படியே உடைப்பு சிற்பமாக இருக்குது. சிதிலமாக இருந்த கோவில் கடந்த 2 மாதம் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன ஆவுடையார் கோவில் அதிராமப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கத்தில் யாராவது போன அவசியம் தரிசனம் பண்ணி, அங்கே இன்றைக்கும் குருந்த மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே உடைப்பு சிற்பமாக மாணிக்க வாசகர் உபதேசம் பெறக்கூடிய காட்சி.
அந்த ஊருக்கு பக்கத்து கிராமம் கொள்ளுக்காடு, பக்கத்து கிராமம் கொள்ளுக்காடு. குதிரை வாங்க தானே போகிறேன், சாப்பாடு வேணும்ல. குதிரை என்ன சாப்பிடும்? கொள்ளு. இப்போ கொள்ளு விற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, கொள்ளுக்காடு. திருநெல்வேலி பக்கத்தில் தந்தி மகன் ஆண்டான் இருந்தார். அந்த காரண பெயரோடு இருப்பாங்க. இந்த தலங்களை எல்லாம் தேடி தேடி துக்காட்சியில் மாணவர்களுக்கு திருவம்பாவை வகுப்பு நடத்தும் போது மாதத்துக்கு ஒரு கோவில் வந்து தரிசனம் கிடைச்சி. சிதம்பரம், தஞ்சாவூர், தாராபுரம், கங்கப்பள்ளி, அண்ணாமலை, பல்வேறு தலங்களுக்கு அழைச்சிருக்கோம். ஏன்னா அந்த வாய்ப்பு ஒரு தடவை அந்த தரிசனத்தில் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் அது இல்லை, அது பாட்டு பிடிச்சிக்கும். அடுத்த தலம் இன்னும் போகணும் அந்த எண்ணம் அது கேட்குண்டா. திருவாசகம் முற்றுவதில் அப்படிதான். மார்கழி மாதத்தில் திருவாசகம் முற்றுவதில் பாடும்போது ஐயாரோட கூட என்னை வெளியில் விடாது, இந்த கூட்டம் விடாது. நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த அடியார் கூட்டத்துக்குள்ள வந்து சிக்கிட்டேன்னா என்னை விடாது. இவன் விட அங்கே போய் நின்றுட்டு அவன் கூப்பிடுங்க, ஏன் நீங்க வந்து இங்கே நிற்கிறேன். தவறான ஒரு இடத்துக்கு ஒருவேளை நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா என்ன நீங்க இங்கே வந்து நிற்கிறீங்க, நம்ம அதை திருத்திடும். அதான் திருவாசகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஊரா மிளிக்க குருட்டா மிளிக்கு. இதுக்கு விளக்கம் சொன்னவங்க இந்த செய்தியை சொன்னார். மாடுகளோடு சேர்ந்து மாடுகளாக விட்டு வந்து சேர்ந்து இந்த மாடுக்கு மந்தையும் வீடும் தெரியுமா, புது மாடாச்சு இல்லை, ஊர் மாட்டு கூட அது போகுது, மந்தையோடு வந்துடும். நீங்கள் புது மாட்டை தேட வேணும், என்ன ஆகும்? மாட்டோட மாடாக வீடுச்சு. அதுபோல் நாம் செய்ய வேண்டியது மந்தையோடு மந்தையாக நம்மையும் இணைத்துக் கொள்ள வேண்டியது என்பது இந்த திருவாசகம் முற்றுவதில் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அம்மா திரையரங்கத்தில் நடத்துவாங்க ஒரு டிசம்பர்லையும். இந்த நிகழ்வை மிக அற்புதமான ஒரு தளம் ஏறும். அங்கேயும் போய் இந்த முற்றுவதில் மனசுக்குள்ள அப்படியே பதியுது. இப்போ நீங்கள் ஒரு விதையை எடுத்து போடுறோம்னா பாறையில் போட்டிங்கன்னா காஞ்சி அது கீழே போடும். அப்படியே சேரும் சகதியமாக நெல்லுன்னு இருக்கிற ஒரு வயலில் போட்டு அதை தூவி பாருங்க, என்ன அப்படியே முளைச்சி நான் இங்கே இருக்க காட்டும். அதுபோல் இந்த தருணத்தில் இந்த மார்கழி திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடக்கூடிய மாதத்தில் பாடும்போது அப்படியே உள்ள பதியம் போட்ட மாதிரி முளைக்கும். இங்கே சொல்லிக்கொண்டு தமிழ்நாடு பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு எவ்வளவோ சாதி மத மோதல்கள் அது இதுன்னு வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் சொல்லுவாங்க, இடது கையில் டீல் பண்ணுறது, அது தள்ளி விட்டுட்டு அப்படி இது தமிழ்நாடுன்னா காரணம் அடிக்கடி அப்படின்னு சொல்லுவது. இந்த இடத்துல மட்டும்தான் பெருவாரியான மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற மிக அற்புதமான ஒரு மந்திரம். திருமந்திரத்தில் இந்த வரி இருக்கு. நான் சொல்லுவேன், ஒரு இரும்பு வார்ப்புன்னு சொல்லுவேன். இரும்புல வார்த்தை சொல்லுவாங்க, அது இரும்பு அதுலேயுமே மோதல் இரும்பு கரம் கொண்டு அடக்கும்போது ஏன் வலி. அது எப்படி ஒரு இரும்பு வார்ப்பில் ஒரு மெட்டல் பார்க்குறோம், ஒரு வடிவம் பார்க்குறோம், அது போல திருமூலர் இந்த வார்த்தை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற வாக்கை ஒரு வார்ப்பாக கொடுக்குது. அது உள்ளே கிடக்கிறதுனால எல்லோரோடும் பயணிக்கிறதுனால முடியும். அதெல்லாம் மன்னார்குடி நிகழ்ச்சி. மன்னார்குடி பெருமாள் கோயில், மன்னார்குடின்னு சொன்னாலே பெருமாள் கோயில் தான் எல்லாம் சொல்லுவோம். ராஜகோபால் சாமி அந்த கோவிலை திருப்பணி பண்ண மன்னன் பேர் குலோத்துங்க சோழன். நல்லா தெரியும், முதலாம் குலோத்துங்க. இந்த மன்னனுக்கு சமய பொருள் அதே ஊரில் பல்வேறு சிவாலயங்கள் இருக்கு. சைவத்தில் ஊறி திளைத்தவர் இந்த குலோத்துங்கனுக்கு என்ன திரும்ப பட்ட பேர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நெத்தி நிறைய திருநீர் பூசும். திருநீற்று சோழன் என்பது குலோத்துங்க சோழனுடைய பட்டப்பேர். சைவம் எந்த அளவுக்கு அவனை தூக்கி வச்சிருக்க பாருங்க, அவ்வளவு நம்ம சைவம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட குலோத்துங்க சோழன் பெருமாளுக்கு கோயில் இருக்கு. அந்த கோவிலுக்கு இன்னைக்கும் குலோத்துங்க சோழ விண்ணகரம் தான் பேர், சமயப்பொறை. அதே போல் நாகப்பட்டினம் பக்கத்தில் புத்தவிகார், இன்னைக்கும் லேடன் பட்டயம் அங்கே இருக்கு, செப்பு பட்டயம். இவங்க கொடுத்த தானங்கள் பௌத்தம். குலோத்துங்க சோழன் இருந்த காலத்தில் இஸ்லாம் கிறிஸ்தவம்லாம் இங்கே இல்லை. ஒருவேளை இருந்திருந்தார் இது எல்லாத்தையும் ஒன்று போல கட்டி போட்டு இவன் அப்பா, இவன் பிள்ளை, இவன் அண்ணன், இவன் தம்பி, இது அக்கா, இது தங்கச்சின்னு ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி ஒரு சின்ன வார்த்தை கூட பிசகு வராத அளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகத்தை வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட அருளாளர்களும் மன்னர்களும் பேரரசர்களும் வாழ்ந்த பூமி இந்த ஒரு வாக்கு நம்மை கட்டி வைக்கிறது. மாணிக்க வாசகர் விருதுகளால் சாதி குலம் பிறப்பென்னும் சுழிபட்டு தடுமாறு பாடுறவங்களை மீண்டும் மீண்டும் பாடுறது ஆணி அடித்த மாதிரி சொல்லி வச்ச வாக்கு. அப்படிப்பட்ட திருவாசகம், அந்த திருவாசகத்தினுடைய விளக்கம் என்பது ஒரு உறவு இருந்தாலும் இன்றைக்கு
30 செகண்டில் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய இடம், ரீல்ஸ் பார்க்கக்கூடிய இளைய தலைமுறை, ஜென்சி சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு எளிமையில் ஒரு பதிகம் எதை சொல்ல வருகிறது என்பதை மிக எளிமையாக கொண்டு சேர்க்கும் முயற்சியாக நீங்கள் திருவாசகம் 2 தொகுதிகள் இருக்கிறது. திருவள்ளுவர் விளக்கம் அண்டமாடி தேசிய முறையில் அதில் ஒவ்வொரு பதிகத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது பழைய உரை புதிய உரை தன்னுடைய கருத்து என்று அவர் சொல்வது போல, இப்படி சொல்வாரும் உலர் என்று பிறருடைய கருத்தையும் எடுத்து மேற்கோள் காட்டுவது போல உலகரை அவர்கள் மிக அழகாக நமக்கு அதை தொகுத்து தந்திருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை எடுத்து பொருட்கள் மீண்டும் சொல்லுவது, ஒரே முறை வாசித்த உடனே ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உங்களை இவ்வளோ நேரம் உட்கார வச்சு நான் பாடா படுத்துவேன். எத்தனை வருஷம் ஆயிருக்குங்க, எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு, 25 நூற்றாண்டு பொது வாழ்க்கையில் கடந்து கொண்டு வந்துருக்கோம். அதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நான் எதுவும் சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நான் ஏதாவது சொல்ல போனால் நான் முட்டாள் பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கான அதிகமான வாய்ப்பு அழகிய குலோரையா அவர்களுக்கும் மேட்டூரிலிருந்து வந்திருக்கிற சைவத்தினுடைய அணை செல்வர் அவர்கள் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவார். மாநிலம் நீரை தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். ஆனால் நம்முடைய பயன்பாட்டுக்காக அது கட்டுப்பட்டு நிற்கிறது, தடைபடாது. அப்படிப்பட்ட மேட்டூரிலிருந்து ஐயா வந்திருக்கிறார். அவர்களுடைய சைவப்பணியை நாம் ஆகாங்கே மிக தெளிவாக அறிகிறோம். இந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாமோ அந்த அளவுக்கு சேர்த்து தமிழ்நாடு அளவில் பணி செய்து வருகிறார்கள். இவர் ஓதுவாங்க எல்லாவர்களும் ஆகிய குழந்தை காரணம் போன்ற பல்வேறு தரங்களில் அவர்கள் இந்த பணிகளை செஞ்சு ஆட்சி வருகிறார்கள். எல்லாவுக்கும் செய்யா சொல்ல போனால் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி திருப்பூருக்கு போகும்போது என்ன பயணம், என்ன நிகழ்ச்சிக்கு வரீங்க அப்படின்னு சிலர் வியப்பாங்க. இந்த மாதிரி கோவிலில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா கூட வரேன்னு வரும். இல்லை சமய நல்லிணக்கம், இஸ்லாமியர்கள் கூப்பிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் கூப்பிட்டாங்கன்னா வேறு யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அரசியல் அப்படி இல்லை. எங்கே வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். ஏன் நீங்கள் பள்ளிவாசல் போயிருக்கீங்க, எங்கே போனாலும் நீங்கள் திருமுறையை தானே பேசுகிறீங்க, அதனால வரேன்னு வரும். நீங்கள் எங்கே போனாலும் திருமுறையை தானே பேசுகிறீங்க, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் உள்ள சமூகத்திற்கு எது தேவையோ அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாங்கு இங்கே பார்க்கிறோம். திருவம்பாவையும் திருப்பாவையும் இப்படிப்பட்டது தான். அதனால் அந்த உலகத்திற்கு மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டியது, எல்லோருக்கும் ஒழுக்கம் தேவை என்று சொல்லுது. ஜீவையும் சிலவோ என்கிற வார்த்தையெல்லாம் சாதாரணம். தீக்குறளை செல்வோதம் என்று அம்மையார் பாடியெல்லாம் சாதாரண வார்த்தைகள் எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுக்கிறோம். சரியான தருணம். எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு வந்தவொடனே கேட்டேன். எல்லோரும் சாப்பிட்டாச்சுன்னு ஐயா சொன்னதுனால தான் பேசிட்டு இருக்கேன், இல்லைன்னா முன்னாடியே முடிச்சிருப்பேன். கண்ணு சொல்லுது, பார்த்தாலே தெரியுது. இந்த உறக்கம் திருமூலர் சொன்னது போல தூங்கிக் கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே என்பதை என்ற தூக்கமாகவும் மாற வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். சிவேல் முருகனுக்கு வாசக பெருமான்மலை போற்றி போற்றி.